பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருக்கோம். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா தான் வச்சுட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த சிக்கன் மசாலா கடையில் வாங்கின மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சுட்டு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஒரு அரை மூடியோடு கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்கள், இது வந்து டீஸ்பூன் தான், இது டேபிள் ஸ்பூன் இல்லை. டீஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இதில் சேர்த்துக்குவோம். இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக பாருங்கள் ஒரு அரை தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச வெந்தய கீரை இருக்கு இல்லையா, அந்த வெந்தய கீரையை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து நல்லா பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பீஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு இது மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 10 பல்லு பூண்டை நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த டீஸ்பூன்ல 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதுல 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 5-6 நறுக்குனதையும் போட்டுக்கலாம். நம்ம பாருங்க, சிக்கன்றதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன், இதில் ஒரு 1/4 தக்காளி அளவுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுட்டோம். இந்த 3 தக்காளியும் இதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுடலாம். பாருங்க, சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், காரத்துக்காக ஏற்கனவே இந்த டீஸ்பூன்ல, குட்டி டீஸ்பூன் இருக்குல்ல, இந்த டீஸ்பூன்ல நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதையும் இதுலயே சேர்த்துடலாம். இதுலயும் நம்ம காரம் சேர்த்து தான் நம்ம எல்லாம் அரைச்சோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எல்லாமே ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலால தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து இப்போ நம்ம கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். இது வந்து 3 விசில் வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருக்கோம். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் எப்பயும் சாப்பிட்ட சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் இது வந்து சூப்பராக இருக்கும். அதனால வாசனையே வந்து வேற லெவலில் இருக்கும். நல்லா இந்த குழம்பு வதக்கிட்டு இருக்கும் போது அவ்வளோ ஒரு வாசம். அதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணோடனே
எங்கள் வீட்டு பசங்களே இங்கே கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவியை வந்து நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.